வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் வெந்தய குழம்பு. வெந்தய குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணும்னு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளி, வெந்தயம், ஜீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் வறுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை 1-2 தட்டிடுவோம். தட்டிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கட்டிக்காயம், வரமிளகா நல்லா பொரிஞ்சிருத்து. கடுகு உளுந்து செவந்திருத்து. பூண்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அடுத்து என்ன சேர்க்குறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த கலருக்கு வந்தாச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதை சேர்க்குறேன். ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை அப்படியே 1-2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகிறாங்கிறத காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் அப்படியே நல்லா மெதுவாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப சிம்மில் போட்டு பண்ணுங்க, இல்லைன்னா கருகிடும். 1 நிமிஷம். ஓகே, இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றிடுறேன். கொஞ்சோண்டு வெல்லம், இந்த தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த நல்ல குழம்பு கொதித்து வந்தோடனே கடைசியாக ஜீரகப்பொடியும் வெந்தயப்பொடியும் கருவேப்பிலையும் போடுறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். புளியோட பச்சை வாடை போனோடனே ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி, கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். அதை உங்கள்கிட்ட நான் குழம்போட பச்சை வாடை நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போது நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி ஃபைனல் டச்சப் 2 உப்பு ஆட்
ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜீரகப்பொடி வெந்தயப்பொடி அதுக்கு மேலே கடைசியில் போடுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ரெசிபியே வெந்தய குழம்பு தான், அதனால் நல்ல மணமாக இருக்கும். மணம் வந்துடுது. அப்புறம் கருவேப்பிலை, இந்த புளிக்குழம்புக்கு எப்போதும் கருவேப்பிலை மேலே தூவி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு, இதே நல்லா திக்காக இருக்குது, நான் ஆறுனா இன்னும் நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், பசத்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் வெந்தய குழம்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.